வணக்கம் மக்களே, நான் உங்கள் அருண் நாகலிங்கம். நாம் இப்போ மடிக்கேரி ஃபோர்ட் அண்ட் மியூசியத்துக்கு வந்திருக்கோம். இது மடிக்கேரி பேருந்து நிலையத்திலிருந்து 500 மீட்டர் தொலைவில் உள்ளது. கோட்டையில் உள்ளே இருக்கும் பழைய சென்ட் மார்க் சர்ச் தற்போது அருங்காட்சியகமாக மாற்றப்பட்டுள்ளது. குடகு மக்களின் பாரம்பரிய வாழ்க்கை முறையை விளக்கும் பொருட்கள், பழங்கால வாள்கள், துப்பாக்கிகள், ஆயுதங்கள், கல்வெட்டுகள், வீரக்கற்கள், பழங்கால சிற்பங்கள், வெண்கல மற்றும் கல் சிலைகள் ஆகியவை அருங்காட்சியகத்தில் காணக்கூடியவை. விசிட்டிங் ஹவர்ஸ் காலை 10 முதல் மாலை 5:30 மணி வரை. இந்த கோட்டையும் மியூசியமும் குடகு மாவட்டத்தின் வரலாற்றை அறிய சிறந்த இடம். இந்திய, மைசூர் மற்றும் பிரிட்டிஷ் கால கட்டிடக்கலையின் கலவையை இங்கே காணலாம். இங்கே கோட்டை வாயில் வழியே வரும்போது விநாயகருக்கு தனி சன்னதி அமைக்கப்பட்டுள்ளது. ஆஞ்சநேயர் சிலையும் இங்கே உள்ளது. இந்த கோட்டையோட வலிமையான கல் மதில்கள் மற்றும் பாதுகாப்பு அமைப்புகளை நம்ம பார்க்க முடியுது. நுழைவாயிலில் 2 பெரிய கல் யானை சிலைகள் உள்ளது. பழமையான அரண்மனை, கோட்டையின் உள்ளே அரசு அலுவலகங்கள் அமைந்துள்ளது. வரலாற்று, தொல்லியல் மற்றும் புகைப்பட கலைஞர்களுக்கு மிகவும் பொருத்தமான சுற்றுலாத்தலம். மடிக்கேரி கோட்டை 1981ஆம் ஆண்டு அப்போதைய குடகு அரசரான முட்டுராஜா என்பவரால் முதலில் மண் கோட்டையாக கட்டப்பட்டது. பின்னர் திப்பு சுல்தான் ஆட்சி காலத்தில் இந்த கோட்டை கருங்கற்களால் மீண்டும் கட்டப்பட்டு ஜஃப்ராபாத் என்று பெயரிடப்பட்டுள்ளது. 1790இல் குடகு மன்னர் தொட்டவீர ராஜேந்திரர் கோட்டையை மீண்டும் கைப்பற்றினார். பின்னர் பிரிட்டிஷ் ஆட்சியின் போது அரண்மனை புதுப்பிக்கப்பட்டு கடிகார கோபுரம், கிளாக் டவர் மற்றும் போர்ட்டிகோ சேர்க்கப்பட்டது. 250 ஆண்டு கால பழமையான இந்த கோட்டையை சுற்றி பார்த்ததில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோவோட நிறைவு பகுதிக்கு நாம் வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இம்மிடியேட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.